லே 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 அப்படின்னு எல்லாம் டான்ஸ் மேல டான்ஸ் ஆடினாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக பர்ஃபெக்டான ஒரு மூவியா இருக்கும். 90s கிட்ஸோ 2K கிட்ஸோ லவ் பண்றவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா வந்து படம் பார்க்கலாம். டிவோர்ஸ் ஆனவங்க கூட படத்துக்கு வந்தா கண்டிப்பா சேர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீலா இருந்தது. விஜய் சேதுபதி சாரும் நித்யா மேனனும் பர்ஃபெக்டா கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்டா அந்த திருச்சிற்றம்பலமுக்கு அப்புறம் இந்த ஒரு மூவி நல்லாவே அவங்களோட கேரக்டர் பேசப்படும். ஸோ நாங்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் போல காமெடியா இருக்கும், ஃபன்னா இருக்கும். அண்ட் இவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு, ரோல் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அதான் வந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரைலர் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே அந்த ட்ரைலரோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே மூவில இருக்கும். இல்ல மெசேஜும் இருக்கு. ஃபேமிலியில என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலுமே ஃபேமிலியை விட்டு கொடுக்க கூடாது, நம்ம ரிலேஷன்ஷிப்பை அதை மதிக்கணுங்கிறத கரெக்டா சொல்லியிருக்காங்க. அது ஒரு மெசேஜா சொல்லாம ஃபேமிலியோட கதையா இருக்காது. தலைவன் தலைவி மூவி படம் வந்து உண்மையிலே ஒரு ஃபேமிலி டிராமா என்டர்டைன்மெண்ட் மூவின்னு சொல்லலாம். நீங்க கண்டிப்பா ஃபேமிலின்னு சொன்னோன்னே சென்டிமெண்ட் அந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பீங்க. சென்டிமெண்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க. சென்டிமெண்ட் இந்த படத்துல இருக்கவே இருக்காது. ஃபுல்லா காமெடியா போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு நித்யா மேனன் நான் விஜய் சேதுபதியானோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்கும். நான் நிறைய பேர் ட்ரோல்லாம் பண்ணாங்க. ஆக்சுவலி நித்யா மேனன் ரொம்ப குண்டா இருக்கு, இந்த இது ஹீரோனிக்கு செட் ஆகாது, அப்படியா இப்படியாங்கிற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. சீரியஸாக அந்த படம் வந்து பாருங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஒரிஜினலாக ஒரு நம்ம நார்மல் கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். ஒரு நார்மல் ஃபேமிலிக்குள்ளே என்னென்னலாம் நடக்குமோ எந்த மாதிரிலாம் மாறுமோ அதை எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. ஒரு சில இடங்களை காமெடிக்காக ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடமும் சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட பேர் ரொம்ப செட் ஆகிருந்த மாதிரி இருந்தது. இந்த படத்தை பார்க்கும் போது என் நிஜ வாழ்க்கையில பார்த்த போலே இருக்குன்னு. ஏன்னா மாமியார் மருமக இதுக்கு நடுவுல தான் இந்த வாழ்க்கையே நடக்குது. அதுதான் இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் மாமியாரு, ஒரு பக்கம் பொண்டாட்டி, ஒரு பக்கம் அம்மா, 3 பேருக்கும் நடுவுல புருஷங்கார அவஸ்தைப்படுறான் பாருங்க அவஸ்தை. அதுதான் இந்த படத்துல சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி மாமியார் வீட்டுக்கும் மருமக வீட்டுக்கும் ஓடி ஓடி காலா தேஞ்சு போனாருங்க, தேஞ்சு. அதே போல இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம், ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஒரு குழந்தை, பச்சிலம் குழந்தை அரை மொட்டையில பாவம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நடிக்க வச்சு ஒரு முழு மொட்டை நடிச்சு வச்சா ஃபர்ஸ்ட் படம் பெஸ்ட் படமா இருந்திருக்குமா? பாவம் அந்த குழந்தைக்கு அரை மொட்டையிலே நடிக்க வச்சாங்க அந்த குழந்தைய. அதே போல மச்சாங்காரன் ஏன் பேசல, எதுக்கு பேசலன்னு ஒன்றும் புரியல. கடைசி வரைக்கும் மச்சாங்காரனுக்கு என்ன சண்டைன்னே புரியாம ஒரு புதிரா போச்சு. அதுதான் நிஜ வாழ்க்கையில மச்சாங்காரன் திடீர்னு வருவான், பேச மாட்டான், திடீர்னு போவான். இதுதான் தலையா வாழ்க்கை. அதே போல 2 பேருக்கும் ஒரு ரொமான்ஸ் போயிடுச்சு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நல்ல ஒரு காதல், லே 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 லேன்னு மாவுக்குள்ள போட்டு பசஞ்சிக்கின்னு நல்ல ஒரு ரொமான்ஸ்ல போயின்னு இருந்தாங்க. மாமியா காட்சி அச்சா போற ஒரு போனு குடும்பம் பிரிஞ்சது தலைவா. பாவம் கோட்டு வாசல்னு அழிஞ்சுக்கிறாங்க புருஷன் பொண்டாட்டிங்க. இதுதான் நிஜ வாழ்க்கையில் நடக்குது. என்னன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற சண்டையை 2 பேரும் பேசி தீர்த்துக்கணும். பக்கத்து வீட்டுல போய் சொல்றது, ஊருக்கறி அங்க போய் சொன்னா என்ன ஆகும்? குடும்பம் 2ஆ தான் உடையும். ஊருக்கறி அங்க சொல்லாம மாமியார்கிட்ட போய் பேசு, மருமக கிட்ட பேசு, உன் பிரச்சனையே தீர்ந்து போயிடும். அதான் இந்த படத்துல சூப்பரா அழகா சொல்லியிருக்காங்க. இல்ல இவர் கொஞ்சம் வித்தியாசமா இந்த தடவை சொல்லியிருக்காரு. எல்லாத்துலயுமே எமோஷனலா சொல்லிட்டு வருவாரு. இந்த தடவை கொஞ்சம் காமெடி கலந்துதா கொஞ்சம் அவர் ஃபேமிலியில என்ன நடந்திருக்குமோ அதை அப்படியே கொண்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. அதான் ரியலா இருந்தது. ரொம்ப பெஸ்ட்னா எப்போதும் போல விஜய் சேதுபதி நித்யா மேனன் தான். விஜய் சேதுபதி சார் சூப்பரா சொல்லவே வேணாம். அவர் என்ன இதுல படத்துல நிறைய அடி வாங்கியிருக்காரு, பயங்கரமா பொண்டாட்டிட்டு அடி வாங்கியிருக்காரு. அது ரொம்ப அடி வாங்கியிருக்காரு. ரொம்ப ரியலா இருந்தது அது பாக்குறதுக்கு. இவர் ஏன்னா இவங்கெல்லாம் இப்படி வந்து நம்ம நடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காம அதே மாதிரி பரோட்டா மாஸ்டர் அவ்வளோ லோக்கலா வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை. மற்றவங்க ஒரு பரோட்டா மாஸ்டரை போய் வீடியோ எடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா அந்த ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. அது பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. எனக்கு என்னன்னா அந்த அதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ள நடந்த விஷயம் தான். அதை வந்து ரொம்ப ஓப்பனா வெளில சொல்ல மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா? இதுல வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. நாத்தனார்னா இப்படிதான் இருக்கும், மாமியார்னா இப்படிதான் இருக்கும். அதே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அம்மானா இப்படிதான் ஏத்தி விடுவாங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொன்னது. இந்த படத்தோட கடைசி கிளைமேக்ஸ் ஒரு லைன் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஒரு டிவோர்ஸுங்கிற ஒரு பேப்பரை நம்புற நீங்க உங்க மனசுல இருக்க லவ்வை நம்புங்க, ஒன்று சேர்ந்துடலாம். அதுதான் படமா. அதே போல டைவர்ஸ் என்ற விஷயம் பேப்பர் தான். நீ வாழ்ற வாழ்க்கை தான் எப்படியாப்பட்ட வாழ்க்கைன்னு அது அந்த படத்துல சூப்பரா நல்லா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப நடக்கிற விஷயமா இதுதான். புருஷங்காரன் தான் பாவம் லோல் பட்டு லொங்கலி தான். ஏன்னா மாமியார்கிட்ட சண்டை போட்டாலும் ஒன்றும் பேச முடியாது, மருமக பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டாலும் ஒன்றும் பேச முடியாது, அம்மா திட்டினாலும் எதுவும் பண்ண முடியாது. கம்முன்னு மூச்சு பேச்சு இல்லாம கம்முன்னு போயிட்டு கம்முன்னு தான் வர முடியும். இதுல பொண்டாட்டிங்க திருப்பி வேற அடிப்பாளுங்க. நம்மளால அடி வாங்கிட்டு தான் போக முடியும்.
இதோ நம்ம அப்பா அச்சா மேல என்ன அடிக்கிறேன்னு அப்பா எகுருவோம். பொண்டாட்டி எகுற முடியுமா? முடியாது. பொண்டாட்டிட்டு அடி வாங்கி பொட்டி போகும்போது தான் நம்ம அடங்கி இருப்போம். அதுதான் வாழ்க்கை. இதுதான் நிஜ வாழ்க்கை நடக்கிறது. இந்த படத்துல அழகா சொல்லி சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது கண்டிப்பா அந்த மாமியார் ரோல் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. நித்யா மேனனுக்கு மாமியாரா பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தீபா அவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அவங்களும் இதுக்கப்புறம் நிறைய மூவி வாய்ப்பு கண்டிப்பா வரும் அவங்களுக்கு. இல்ல எல்லாருக்குமே செட் ஆகும். ஃபேமிலி படம் பாக்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். ஆக்ஷன் மூவி அட்வென்ச்சர் மூவி பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அது செட் ஆகாது. எனக்கு தீபா அவங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே ஆக்டிங் வேற லெவல்னு சொல்லலாம். ஒரிஜினல் மாமியாரே தோத்து போயிடும். ஆனா என்ன, இது சப்போஸ் அவருக்கு ஒரு பையன் இருந்துச்சுன்னா பொண்ணு கொடுக்கதான் இனிமே யோசிப்பாங்க. இப்படி எல்லாம் ஒரு மாமியார்னா எவதாயா பொண்ணு கொடுப்பா அப்படின்னு அந்த அளவுக்கு இருந்தது அந்த மாமியாரோட கேரக்டர். ஆக்சுவலி வந்து நெகட்டிவ் தான், மாமியார்னாலே நெகட்டிவ் தானுங்க, அப்புறம் எப்படிங்க பாசிட்டிவா மாறும் அப்படிங்கிறதுனால அந்த படத்துல உண்மையிலே தீபா அவங்களோட ஆக்டிங் வேற லெவல்னே சொல்லலாம். ஒரிஜினலா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்தது. யோகி பாபு மாவீரனுக்கு அப்புறம் ஒரு கம்பேக்னா இந்த இதுல சொல்லலாம். அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துல ஒரு டைலாக்கோட அந்த ரிவ்யூ முடிக்கணும் அப்படின்னா, இவங்க நார்மல் பீப்புளே கிடையாதுங்க, ஃபேமிலினாலே நார்மல் கிடையாதுங்க, இப்படிதாங்க இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அதுதானே ஆனா ஒத்துன்னு தானே ஆகணும். கொண்டாட்டிட்டு அடி வாங்காத ஆளே இல்ல ஊர்ல. அண்ணா ஒரு படம் வந்துட்டா கதைன்னு வந்துட்டா அடி வாங்கி ஆகணும், காலில் ஊய்ந்தாகணும். அப்புறம் தானே நீ நடிக்கிற. பணம் எதுக்கு வாங்குற? துட்டு நடிக்கிறதுக்கு தான் வாங்குற. அடி வாங்க மாட்டேன் நடிக்க மாட்டேன்னா என்ன? வாட்டர் மேலன் இப்போ சொல்லியிருக்காரு 35 கோடி கொடுத்தாதான் நடிப்பேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர்லாம் நடிப்பா? அதுக்கு எதுக்கு நம்ம 35 கோடி கொடுக்கணும் சொல்லுங்க? 35 லட்சம் கேட்குறாரு, நியாயமா? சும்மா ஒரு வாட்டர் மேலன் தர்பூசணி வச்சு நடிக்கிறாரு, அது நடிப்பா? என்னன்னே தெரியல, கேட்குறாரு நடிப்பு. எல்லாருமே யோகி பாபண்ண, நம்ம ஆர்கே சுரேஷ் அண்ணன், அவங்க எல்லாம் கொடுத்த எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே ஃபேமிலி சப்ஜெக்ட். இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டியது மாமியாருங்க மருமகளுங்க தான். ஏன்னா அவங்களுக்கான படம் தான் இது. அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை வருதோ இது அழகாக அப்படியே என்ன நடக்குதோ அப்படியே சொல்லியிருக்காங்க. ஒரு மாற்றமும் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல படம். படம் ஃபுல்லா மூவியோட கனெக்ட் ஆகி வருது. மியூசிக்னு செப்பரேட்டா கொடுக்கல. ஒரு சோலோ சாங்கோ லவ் சாங்கோ இல்ல ஒரு ஆக்ஷன் பேக்ரவுண்டோ எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக் வந்து மூவியோட கனெக்டா இருக்கு. செப்பரேட்டா அதுக்குன்னு ஒரு ரோல் கொண்டு வரல அவங்க. நல்லா இருந்தது. இல்ல வைப் உள்ள அந்த அளவுக்கு இல்ல. எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. என்டர்டைன்மெண்டா அந்த பிக் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப நாளா ரீல்ஸ்ல பாத்துட்டு இருந்த படத்தாங்க அங்க ரியலா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் வைப்புங்கிறது அந்த அளவுக்கு இல்ல உள்ள தியேட்டர்ல. படம் ஃபுல்லாவே காமெடி இருக்கு. எண்ட்ல வந்து லைட்டா எமோஷனல் கொடுத்தாங்க. விஜய் சேதுபதி சார் அழுவுறது ரொம்ப டச்சிங்கா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மூவிக்கு 10க்கு 10 அவுட் ஆஃப் 10 தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பெருசா ஒன்றும் லேக் எதுவும் அந்த படத்துல. ஆமா எமோஷனலா இருக்காது. விஜய் சேதுபதி அங்க ஸ்கிரீன்ல அழுவாரு, நம்மளுக்கு உனக்குலாம் தேவைதாண்டா இன்னும் கொஞ்சம் அழுவுடா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். எமோஷனலா அந்த படத்துல ஃபுல்லாவே இருக்காது. நீங்க ஃபுல்லா காமெடியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம், அவ்வளவுதான். நீங்க ஓகோ ஆகும்னு மாசு ஆக்ஷன் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் அதிகமாலாம் இருக்காது. ஒரு 2-3 சீன் தான் ஆக்ஷன் இருக்கும். அதுவுமே நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். ஃபேமிலியோட அந்த கனெக்டிவிட்டிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாட்டு நான் உள்ள எல்லாரும் என்ன லே 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 அப்படின்னு எல்லாம் டான்ஸ் மேல டான்ஸ் ஆடினாங்க. அப்படியாப்பட்ட ஒரு வைப்புண்ணே. இப்ப எல்லாம் ட்ரெண்டிங் தானே, ட்ரெண்டிங் பாட்டு தான் எல்லாமே. இந்த பாட்டுக்கு அப்படியே படம் நல்லா இருக்கு. எல்லாம் இந்த பாட்டு வந்தோடனே அப்படியே ஒரு புஷா வந்துச்சு. லே 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 அப்படின்னு எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. நல்ல ஒரு மியூசிக். சந்தோஷ் நாராயணன் போடுற எல்லாமே நல்லா அருமையா போட்டுனுக்கிறாருண்ணே. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் ஃபுல்லாவே சென்டிமெண்ட் அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்லண்ணே சென்டிமெண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு 10 நிமிஷம் வரும். பாவம் தலைவன் கொஞ்சம் ஒரு 2 கண்ணீர் விடுவான். அதனால ஒரு நல்ல சென்டிமெண்ட். ஏன்னா படம் முழுக்க அழுதுட்டான்னு வச்சுங்களேன், சீரியல் இன்ட்ருவீங்க. அதனால தான் சென்டிமெண்ட்டா எடுத்துன்னு வரல, நகைச்சுவையாக எடுத்துன்னு போய் நல்லா பண்ணிருக்காங்க. ஒரே சீன்ல சொல்லணும்னா, ஒரு சீன்ல வந்துட்டு குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்கும். திடீர்னு லைட்டா கண்ணை முடிச்சு பார்க்கும். டைரக்டர் அங்க இருந்து தூங்குமா அப்படின்னு சொல்ற டப்புன்னு கண்ணை மூடி தூங்குற மாதிரி திருப்பி தூங்கும் பாருங்க. அந்த ஸ்கிரீன்ல நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அதுலயே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தையோட ஆக்டிங். பண்ணலாம் கண்டிப்பா. கண்டிப்பா இது ஒரு நல்ல காமெடியான ஜானர். ஏன்னா உங்களுக்கு சென்டிமெண்டா ஒரு விஷயம் சொல்றதை தாண்டி காமெடி ஜானர்ல சூப்பரா சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே டோட்டல் ஃபேமிலி காமெடி ஜானரா பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு.
ஸ்கோப் கொடுத்துருக்காங்களா அவருக்கு இல்ல ஜஸ்ட் கெஸ்ட் மாதிரி எடுத்து இல்ல ஒரு 10 சீன் 12 சீன் தான். ஆக்சுவலி ஃபுல்லா வந்திருந்தாருன்னா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குமான்னு எனக்கே டவுட் இருக்குங்க. அந்த 10 சீன்னா 10 சீனுக்கான காமெடி என்னவோ அதை கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி வந்து தொடர்ந்து ஃபேமிலி படம் பண்ணிட்டு இருக்காரு. கடைக்குடி சங்கம் நம்ம வீட்டுக்கு அது அந்த மாதிரியே இருக்கு டிஃபரெண்டா இருக்கு. அதே போல தான் வரும். என்னன்னா இதுல கொஞ்சம் மாமியார் மருமக சண்டையே கொஞ்சம் நல்லா உன்னிப்பா காமிச்சிருக்காங்க. அதே ஸ்டோரி தான், நல்லா தான் இருக்கு. மியூசிக் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் சூப்பரா இந்த படத்துல அவர் ஒரு பேக் போனா இருக்காரு சந்தோஷ் நாராயணன். நல்லா கொடுத்து நல்ல ஒரு பூஸ்டர் கொடுத்துருக்காரு. ரேட்டிங் அவருக்கு 10க்கு 10 கூட கொடுப்பேன். ஏன்னா இப்ப நிஜ வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த அப்படியே சொல்லும் போது நம்ம 10க்கு 10 தானே கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா இருக்குண்ணே. ஏன்னா புருஷனுங்களுக்கு தெரியும் நான் எப்படியாப்பட்ட நம்ம கஷ்டப்படுறோன்னு. கண்டிப்பா இதை 10க்கு 10 தானே கொடுத்தாகணும். பிடிக்கண்ணே, கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா நகைச்சுவை இருக்குண்ணே படத்துல. ஏன்னா இப்பெல்லாம் நகைச்சுவை எதிர்பார்க்கறாங்க. நம்ம கஷ்டத்தை இருக்கும் போது நகைச்சுவை எதிர்பார்க்கறாங்க. நகைச்சுவை இருந்தா கண்டிப்பா ஆடியன்ஸ் வருவாங்க. ஃபுல்லா ஃபைட் இருந்தாருன்னா பார்ப்பான்ல. ஏன்னா இப்ப யாரும் கஷ்டத்துல இருக்காங்க, சிரிப்பை எதிர்பார்க்கறாங்க. சிரிப்பு கிடைக்க மாட்டேது. இது போல சிரிப்பு இருந்தா கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க நான் படத்தை. இதுல வில்லன்னா மாமியார் தானே. முதல் வில்லியம் மாமியார் தான், மற்றபடி யாரும் கிடையாது. அவ தான் இதுக்கு வில்லிய, மற்றபடி வேற யாரும் இல்லை. மியூசிக் அந்த அளவுக்கு ஆக்சுவலி பாட்டு கேட்டுட்டு தான் நானே படத்துக்கு வந்தேன். அந்த பாட்டுக்காண்டி மட்டும் தான் படம் பார்த்தோம். உண்மையை சொல்லணும்னா அந்த பாட்டு அதே மாதிரி இந்த ஃபீல் கொடுத்துருந்தது. அதை தாண்டி பெருசா ஒரு சாங் இல்லை, ஒரு இன்னொரு சாங் ஒரு லவ் சாங் மாதிரி வரும். அந்த அளவுக்கு அது இல்லை. ஆனா அதை தாண்டி எனக்கு அந்த ஒரு சாங் போதும் இந்த படத்துக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஒரு சாங்லேயே முடிச்சிட்டேன். உண்மையிலே படம் சூப்பரா இருந்துச்சு. செம்ம என்ஜாய், வைப் கத்துனோம். அது முன்ன ஒரு சில பேர்லாம் டான்ஸ்லாம் ஆடினாங்க. சூப்பரா இருந்தது, என்ஜாய் பண்ணோம். 8 கொடுப்பேன்.